हाय फ्रेंड्स अस्सलाम वालेकुम इनकी ओवन इल्लामल सूपरा நம்ம வீட்லயே மஷ்ரூம் பீஸா எப்படி செய்யறதுன்னு பாப்போம் நம்ம ফুল வீடியோ பார்க்கணும்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க வெல்கம் பேக் டு அஷ்யா ஹோம் கிச்சன் இப்போ ஒரு பவுல்ல வெதுவெதுப்பான தண்ணி ஒரு கப் எடுத்துப்போம் அது கூட 2 டீஸ்பூன் ஈஸ்ட் ட்ரை ஈஸ்ட் நான் எடுத்துர்க்கேன் அதை சேர்த்து sugar ஒரு ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா mix பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மூடி வெச்சிருங்க அப்பதான் அது நல்லா பொங்கி வரும் இப்போ மூடி வெச்சாச்சு அதுக்கு இடையில நம்ம 1 கிலோ மைதா நல்லா சலிச்சி எடுத்துப்போம் சலிச்சி எடுத்துட்டு இது தேவையான உப்பு சேர்த்துக்குங்க பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன் சேர்த்துங்க நான் பேக்கிங் பவுடர் சேர்க்கல வெறும் சோடா அப்படியே தான் ஆட் பண்ணிருக்கேன் இப்போ ரெண்டுக்கு எல்லாத்தையும் mix பண்ணிப்போம் mix பண்ணிட்டு இந்த ஈஸ்ட் நல்லா பொங்கி வந்துருச்சு இப்போ எல்லாத்தையும் mix பண்ணிட்டு நம்ம மாவை பிசைஞ்சிருவோம் மைதா மாவு பரோட்டா மாவு அளவு பிசைஞ்சா போதும் இப்போ எல்லாத்தையும் பிசைஞ்சிருவோம் இப்போ பிசைஞ்சு நீங்க ஒரு 2 hours நாச்சும் மூடி வைக்கணும் அப்பதான் நல்லா புஸ்ன்ட்டு வரும் ஸ்பான்ச்சா இருக்கும் பீஸாவும் இப்போ இத கலக்கிப்போம் கலக்கி கொஞ்சம் மேலே பட்டர் சேர்த்துக்குங்க இல்ல ஆயில் இல்ல பட்டர் எதுனா சேர்த்துக்கலாம் அது மேலே அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 hours மூடி வெச்சிருங்க அதுக்கு இடையில நம்ம ஆனியன் கட் பண்ணி எடுத்துப்போம் ஆனியன் இந்த ஷேப்ல கட் பண்ணி எடுத்துங்க அதே மாதிரி கேபேஜும் நீள் வாக்குல நீங்க கட் பண்ணி எடுத்துங்க இது தக்காளியும் நான் எடுத்துர்க்கேன் தக்காளி ஆப்ஷன் தான் வேணாலுமே மஷ்ரூம் வந்து நல்ல கோதுமை மாவு சேர்த்து போட்டு நான் வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி பட்டர்ல உப்பு சேர்த்து வதக்கி வச்சிருக்கேன் நீ அப்படியே சேர்க்கணும்னா சேர்க்கலாம் வாஷ் பண்ணிட்டு நான் வந்து பட்டர்ல வதக்கி வைக்கிறனால கொஞ்சம் வாசனையா இருக்கும் இது வந்து பீஸா சாஸ் நான் வீட்ல ரெடி பண்ணது இன்ஷாஅல்லாஹ் அது ஒரு வீடியோ போடுறேன் இப்போ மொசரல்லா சீஸ் நான் வச்சிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வெச்சுப்போம் நம்ம இப்போ மாவு சூப்பரா பொங்கி வந்திருக்கு பாருங்க இப்போ மாவு எடுத்தாச்சு இதுல வந்து ஒரு 4 இல்ல 5 பீஸா வரும் உங்களுக்கு எவ்வளவு சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த சைஸ்ல எடுத்துர்க்கேன் இப்போ ஒரு பிளேட் இருக்கு சில்வர் பிளேட் எடுத்துர்க்கேன் இப்போ சில்வர் பிளேட்ல பட்டர் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கங்க அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் மைதா மாவு தூவி விட்டுக்குங்க ஏனா பீஸா ஒட்டாம வரும் அதுக்காக தான் இப்போ இத சப்பாத்தி தட்டு மாதிரி தட்டி இந்த ஓரத்துல பிரஸ் பண்ணி விட்டுருங்க அப்புறம் ஃபோக்ஸ் வச்சு நீங்க இத மாதிரி பண்ணி விட்டுருங்க பண்ணி விட்டுட்டு மேலே சோயா சாஸ் நான் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன் ஆப்ஷன் தான் வேணும்னா நீங்க பண்ணிக்கலாம் இல்லனா இல்ல இப்போ இந்த சாஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் வீட்ல ரெடி பண்ணது தான் அந்த வீடியோ நான் தனியா போடுறேன் இப்போ இத மேலே அப்ளை பண்ணிக்கங்க அப்ளை பண்ணிட்டு சீஸ் நல்லா தூவி விட்டுருங்க உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு செஞ்சீங்க நம்ம வீட்ல இருக்கிறதுனால சீஸ் நிறைய போட்டா நல்லா இருக்கும் இப்போ டொமேட்டோ ஆனியன் கேபேஜ் மஷ்ரூம் எல்லாத்தையும் நமக்கு பிடிச்ச ஷேப்ல அடுக்கி வெச்சிப்போம் பசங்க வேற சீஸ் நிறைய போடுங்கன்னு சொல்லிட்டு போனாங்க அதனால தான் கொஞ்சம் நிறைய சீஸ் நான் மேலே போட்டுட்டு இருக்கேன் இப்போ சீஸ்லாம் போட்டாச்சு ரெடி ஆயிடுச்சு இதுல வந்து பன்னீர் நீங்க வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல சிக்கன் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வாணல்ல உப்பு வச்சு கல் உப்பு சேர்த்திருக்கேன் அது மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சிருக்கேன் இது நல்லா ஹீட் ஆன பிறகு அதுக்கு அப்புறம் பீஸா வைங்க ஹீட் ஆவறதுக்கு முன்னாடி வெச்சீங்கன்னா டைம் எடுக்கும் நல்லா ஹீட் ஆன பிறகு வச்சு காத்து போகாம மூடி வெச்சிருங்க ஒரு 20 மினிட்ஸ் கரெக்ட்டா வைங்க 15 மினிட்ஸ்லாம் வெச்சா வேகாம இருந்து இப்போ 20 மினிட்ஸ் ஆன பிறகு நம்ம ஓபன் பண்ணி பாப்போம் இப்போ சீஸ்லாம் சூப்பரா மெல்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம அதை கட் பண்ணிப்போம் கட் பண்ணி அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதுதான் இன்ஷாஅல்லாஹ் நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க